பெரும் மதிப்பிற்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்த பொழுது கட்சி இரண்டாக உடைந்தது. அப்பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் ஒரு கட்சி ஒரு பிரிவாகவும், மதிப்பிற்குரிய ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் ஒரு பிரிவாகவும் இரண்டாக உடைந்தது கட்சி. தேர்தலில் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் திமுகவோடு கூட்டணி அமைத்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். போட்டியிட்டு எதிர்க்கட்சி தலைவியாக வரும் அளவிற்கு வென்று காட்டினார்கள். மதிப்பிற்குரிய ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களால் ஜானகி அணியில் இருந்தார்கள். ஆனால் அடிப்படை தொண்டர்கள் மட்டுமே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பின்னால் நின்றார்கள். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் எதிர்க்கட்சி தலைவியாக வரும் அளவிற்கு வெற்றி பெற்றார்கள். ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருடைய மனைவி என்பதற்காக அவர்களோடு சேர்ந்தவர்கள் அனைவரும் தோல்வியைத்தான் தழுவினார்கள். ஆகவே அதுபோல மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தவரை அதனுடைய கட்சியினுடைய மதிப்பு 80% இருந்தது. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் இறந்த பிறகு அந்த கட்சியினுடைய மதிப்பு 10% குறைந்தது. விஜயகாந்துக்காக ஓட்டளித்தவர்கள் தான் ஜாஸ்தி. பிரேமலதா அவர்களுக்காகவும், சுதீஷ் அவர்களுக்காகவும் மற்றும் விஜயகாந்தனுடைய மகன்கள் அவர்களுக்காகவும் கட்சி வளரவில்லை. ஆகவே உங்களுடைய கட்சியினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். முதலில் அதுக்கு தகுந்தபடி சீட்டு கேட்க வேண்டும். அதுதான் உண்மை. அது தவிர நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு இவ்வளவு தொகுதி தான் வேண்டும் என்று வாதாடினீர்களானால் உங்களுடைய கட்சியினுடைய மதிப்பு அறிந்தவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாம் தோற்று விடுவோம் என்று பயத்தில் இருக்கிற கட்சிகள் உங்களுக்கு அதிகமாக சீட்டு தரலாம். உங்களுக்கு பணமும் அதிகமாக கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு எம்பி தொகுதி கூட கொடுக்கலாம், நியமன எம்பி தொகுதி கூட கொடுக்கலாம். நீங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு அவர்களோடு இணைந்தீர்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தீர்கள் என்றால், உங்களுடைய கட்சி மேலும் மரியாதை குறைமை தவிர கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி பாதைக்கு செல்ல முடியாது. நான் கட்சியுடைய தொண்டர்களுடைய பேச்சை கேட்டுத்தான் நான் இந்த திமுகவோடு கூட்டணி வைப்போம் என்ற முடிவு எடுத்தேன் என்று சொல்வது மிக தவறு. கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஆலோசனைகள் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். எல்லாருடைய அடிப்படை தொண்டருடைய ஆலோசனை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்க வேண்டும். அதுதான் முறை. ஆனால் முடிவு உங்களுடைய முடிவாக இருக்க வேண்டும். அதை விடுத்து அவர்கள் சொன்னார்கள், நான் அதனால் கூட்டணி அமைத்தேன் என்பது மிகப்பெரிய தவறு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் தான் தீவிரமான முடிவு எடுக்க வேண்டும். அதை விடுத்து தவறான முடிவு எடுத்து தவறான பாதைக்கு செல்கின்றீர்கள். நீங்கள் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை, உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே சிந்தித்திருக்கின்றீர்கள். இதுதான் உண்மை. உங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே சிந்தித்திருந்தீர்கள். ஆனால் அது பின்னடைவைத்தான் சந்திக்குமே ஒழிய முன்னடைவை சந்திக்காது. நீங்கள் மக்களுடைய நன்மையை மற்றும் கருத்தில் கொண்டு கூட்டணி வைத்திருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும். வளர்ச்சி பாதையை எட்டியிருக்கும். நீங்கள் விஜயகாந்த் 80% மரியாதை வைத்திருந்தார்களோ அதே மரியாதையை நீங்கள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அதை குறைக்க முயற்சிக்கக்கூடாது. தீர்க்கமான முடிவு எடுத்திருக்க வேண்டும். தவறான முடிவு எடுத்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் தேர்தலிலே கண்டிப்பாக உணர்வீர்கள். இருந்தாலும் உங்களுடைய கூட்டணியை பற்றி நீங்கள் இன்னும் மறுசீரமைப்பு செய்யலாம்.
ஏற்கனவே நிறையா பேர் சொல்லிவிட்டார்கள். யூடியூப்பில் மற்றும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் சொல்லிவிட்டார்கள். அதை மதித்து திரும்ப நீங்கள் தீர்க்கமான முடிவு எடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கிறது. நல்ல முடிவை எடுங்கள். தவறான முடிவை எடுத்தீர்கள் என்றால் உங்கள் கட்சி சில காலங்களில் காணாமல் போய்விடும். விஜயகாந்தனுடைய புகழும் மறைந்துவிடும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். விஜயகாந்த் இருக்கிற வரை, விஜயகாந்தனுடைய நினைவு மக்களிடம் இருக்கிற வரை விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டிருப்பார், மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருப்பார். விஜயகாந்த் மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ள மரியாதை என்றுமே குறையாது. அது குறைவதற்கு நீங்கள் காரணமாக இருந்து விடாதீர்கள் என்பதை மீண்டும் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து கட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கவில்லை. கட்சியை திமுக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கியவுடன் தொண்டர்கள் மதிப்பிற்குரிய தீவிரமான தொண்டர்கள் வத்தலக்குண்டு ஆறுமுகம், பூலாவுண்ணி சுகுமாரன் அவர்களுடைய இறப்பு, அவர்களுடைய இரத்தத்திலே இரத்தத்தை அவர்கள் சிந்திய இரத்தத்தால் மிகவும் மனவேதனை அடைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் கட்சியை தொண்டர்களாக சேர்ந்து ஆரம்பித்தார்கள். அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டி அதற்கு இரட்டை இலை என்ற சின்னத்தை வாங்கி மிக தீவிரமாக செயல்பட்டார்கள். புரட்சித் தலைவர் இன்னும் இருந்திருந்தால் கூட புரட்சித் தலைவர் தான் ஆட்சி கட்டிலில் இருப்பார். அவ்வளவு திறமையான ஆட்சியை கொண்டு வந்தார். அதேபோல் தான் விஜயகாந்த் அவர்கள் இன்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று உயிரோடு இருந்திருந்தார் என்றால் கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்தான். அதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. இன்று வரை மதிப்பிற்குரிய கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தார்கள் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சர். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர் இறந்து விட்டார். அது வந்து மக்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு மிக பேரிழப்பு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தது தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க ஒழிய அந்த இழப்பை மேலும் இழப்புகளாக ஆக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை மிக தாழ்மையுடன் மதிப்பிற்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன். இன்னும் நேரம் இருக்கின்றது. சிறந்த முடிவை எடுக்க வேண்டும். நீங்கள் எடுக்க வேண்டும். அவர்கள் எடுத்த முடிவு என்று சொல்லுவது சரி கிடையாது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நீங்கள் தான். அதனால் நீங்கள் தான் சிறந்த முடிவு எடுக்க வேண்டும். ஆலோசனைகளை கேட்க வேண்டும். ஆனால் முடிவு உங்களுடைய முடிவாக இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பாக இருக்கும். நான் தொண்டர்களுடைய பேச்சை மட்டுமே கேட்டேன், அதனால் தோற்றுவிட்டேன் என்று சொல்வது சரியான காரணமாக இருக்க முடியாது. உங்களுடைய கட்சியை அழிவு பாதையை நோக்கி செல்லாமல் உயர்வு பாதையை நோக்கி செல்ல தாங்கள் தகுந்த முயற்சி எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.